வியாபாரிகள் கொண்டு செல்லும் பணத்திற்கான ரசீது மற்றும் ஆவணங்கள் வைத்திருந்தால் மட்டுமே அது வியாபாரத்திற்கான பணமா அல்லது வாக்காளருக்கான பணமா என வேறுபடுத்தி பார்க்க முடியும் என பொள்ளாச்சியில் தேர்தல் செலவின பார்வையாளர் ஸ்ரீதர் டோரா தகவல். So I am the expenditure observer for Pollachi and Valparai constituencies. I am Sridhar Dora. I am a 2008 batch officer of the Indian Revenue Service. பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை சட்டமன்ற தொகுதி தேர்தல் செலவின பார்வையாளராக ஸ்ரீதர் டோரா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று பொள்ளாச்சிக்கு வந்த செலவின பார்வையாளரை பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் ராமகிருஷ்ணசாமி வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய செலவின பார்வையாளர் ஸ்ரீதர் டோரா, தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சட்டப்பூர்வமாக தேர்தலுக்கு செலவு செய்ய 40 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும், எனவே எங்களது கண்காணிப்பு குழுவினர் ஒவ்வொரு வேட்பாளர் செலவையும் உன்னிப்பாக கவனிப்பார்கள் என்றும், வேட்பாளர்கள் கணக்குகள் வழங்கப்படும் கணக்குகள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதில் ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய சட்டத்தில் வழிவகை உள்ளது என்று தெரிவித்த அவர், தேர்தல் ஆணையம் அறிவித்தபடி 50,000 ரூபாய் குறைவான பணத்தை கொண்டு செல்லலாம் என்றும், அதற்கு மேல் கொண்டு சென்றால் அதற்கான ஆதாரங்கள் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். பொள்ளாச்சி பகுதியில் மாட்டு வியாபாரிகள் உள்ளிட்ட வியாபாரிகள் அதிகம் உள்ளதால் அவர்கள் வியாபாரம் செய்ததற்கான ரசீது மற்றும் உரிய ஆவணங்களோ இருந்தால் மட்டுமே அது வியாபாரத்திற்கான பணமா அல்லது வாக்காளருக்கான பணமா என்று வேறுபாடு பார்க்க முடியும் என்று தேர்தல் செலவின பார்வையாளர் ஸ்ரீதர் டோரா செய்தியாளரிடம் தெரிவித்தார்.